பாத தெளிவானாலும் பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு அந்த உணர்வுல இருந்துட்டு இருக்கிறோம், அவன் நிலையில் இருந்துட்டு இருக்கிறோம், எங்க தவறும் போது உடனுக்குடன் ஒத்துக்கிறோம். இப்பயும் சரி நம்முடைய அந்த குணக்கேடுகள் நம்மகிட்ட இருக்கும்போது அது எந்த அளவுக்கு உணர்ந்து வேண்டாம்னு விரும்பிட்டு இருக்கோம். சரி தவறிட்டா கூட உடனே ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கணுமா, மேல விரும்புறோமா அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய நிலைப்பாடு அவங்க நடந்ததை பொறுத்து படித்தரங்கள் இருக்கு. 6/132 ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நடந்து கொண்டதற்கு தக்கவாறு படித்தரங்கள் உண்டு. இறைவன் அவர்கள் செய்வதை பற்றி பராமுகமாக இல்லை. அப்போ அத்தாட்சி கொடுக்கப்பட்டாச்சு, பாத தெளிவாக்கப்பட்டாச்சு, இறைவன் நம்மளோட இருக்கிறான்னு உறுதிப்படுத்தப்பட்டாச்சு. இப்ப யார் எந்த அளவுக்கு அது உணர்ந்து இறைவனுக்கு அஞ்சி அவனை நம்பிக்கையை கேட்டுட்டு தவறும் போதெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு தூய்மையை கேட்டுக்கிறாங்களோ, அது மட்டும் இல்லாம தனக்கு கொடுத்ததுல இருந்து அவனுடைய பாதையில இயன்ற மட்டும் நேரங்களையும் குணங்களையும் அவன் கொடுத்த பொருள்களையும் செலவு பண்ணிருக்காங்களோ அந்த அளவுக்கு படித்தவங்க எழுதப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் நம்ம எதெல்லாம் இணை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதில் நீக்கி கேட்டுருப்பாங்க. நாளைக்கு இவங்க நமக்கு உதவுவாங்க, அது பிள்ளைங்களா இருக்கலாம், அது குடும்பமா இருக்கலாம், அல்ல மற்றவங்களா இருக்கலாம். பொருளடிப்பில் எப்போ நம்ம உருவமாக வச்சிருக்கிறோமோ அது பொருளாக கூட இருக்கலாம். அதெல்லாம் இணைவைப்பு நீக்கி கேட்டுருப்பாங்க. இனிமே இணைவைப்பு கூடாது அப்படி நம்ம நீக்கி கேட்கலன்னு சொன்னா அவன் நீக்கவும் செய்வான்.